நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லையா? ஸோ அவர பத்தி மேம். முருகர் எப்படின்னா, பொதுவாகவே நம்மளுடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக அப்படின்பொழுது, எல்லா உலக நாடு வரைக்குமே முருகர் இருக்காரு. இருந்தாலும் ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு உகந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ம். அதாவது முருகர்னாலே ஒரு தமிழ் கடவுள்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் இருக்கு. நவகிரகங்கள் இருக்கு. செவ்வாய்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் அ ஒரு மொழிக்கு உண்டான ஒரு கிரகம் சொல்லுவோம். சந்திரன் இது மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது, அதில செவ்வாய்க்கு அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முருகர் தான்னு சொல்லுவாங்க. அ அது மட்டுமின்றி முருகர பார்த்தீங்கன்னாலே ஒரு அழகுன்னுவாங்க. முருகர்னாலே அழகு, குழந்தை முருகர்லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டி முருகர்லேருந்து ராஜா அந்த ப சொல்லுவாங்க இல்லையா? அந்த காட்சி தரக்கூடிய தரிசன அளவுக்கு எல்லா கோலங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது முருகர் கடவுள் தான். அது நம்ம தமிழ் கடவுள்ன்றதுல ஒரு பெருமைப்படுகிறது என்று சொல்லலாம். கண்டிப்பா. அதனால அது ஒரு விஷயம் முக்கியமானது. தமிழ் கடவுள்னாலே தமிழ் ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்பா வருது அப்படின்னாலே, அங்க முருகர் கண்டிப்பா வந்துருவாரு. ஏன்னா திருப்புகழ் அவ்வளோ அருமையான ஒரு பாராயணம். அது மாரியான விஷயங்கள் நெறையா இருக்கு.